Hello friends, welcome to my channel Happy Meal with Sav. இன்னைக்கு நம்ம ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா சாஃப்டான இட்லி அண்ட் வடை அண்ட் ரவா கேசரி, பைனாப்பிள் ரவா கேசரி, அது கூட வேர்க்கடலை சட்னி. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இட்லி அரிசி 2 கப் அண்ட் உளுத்தம்பருப்பு 1/2 கப், அது கூட நான் போஹா, தமிழில் அவல் சொல்வாங்க, ஸோ வெள்ளை அவல் ஒரு 1/2 கப்பில் இருந்து 3/4 கப், ¾ கப் அவல் போஹா எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு 5 hours நல்லா சோக் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு 5 hour கழித்து நல்லா நம்ம கிரைண்டரில், இட்லி மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப டைட்டாகவும் திக்காகவும் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு 6 to 7 hours கழித்து நம்ம சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகும். இது கூட நான் வேர்க்கடலை சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ வேர்க்கடலை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா அந்த அவுட்டர் ஸ்கின் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. ஸோ புளியும் நல்லா நம்ம அந்த பேனில் வேர்க்கடலையோடு சேர்த்துக்கலாம். டேமரிண்ட் புளியை எடுத்துக்கலாம், அதையும் நீங்கள் சேர்த்துருங்க பேனில். அது கூட உங்களுக்கு ஸ்பைசினஸ் எவ்வளோ வேணுமோ காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நல்லா இந்த வேர்க்கடலையோட இந்த பீனட்ஸோட நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்கின்னை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ நீங்கள் அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு சட்னியை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் மேலே தாளிப்பு கொடுத்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கீ எடுத்துகிட்டு அதில் கடுகு, தென் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸ் கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் சட்னியில். இப்போ நான் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 tablespoon கீ, இதில் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கேசரி கீலேயே பண்ணிக்கோங்க. அதில் நான் கொஞ்சோண்டு ரைசன்ஸ், திராட்சை அண்ட் கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நல்லா நம்ம நெய்யில் மீடியம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், கேஷ்யூ நல்லா மீடியமான ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா அதை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 1.5 cup ரவை எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ அதையும் நல்லா நீங்கள் கீயில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கீயோடைய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் கேசரி நீங்கள் சாப்பிடும்போது. ஸோ இதையும் நல்லா கீயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரவையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரவை அங்கங்கே உங்களுக்கு கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரண்டியை வச்சு உடச்சி விட்டுருங்க இப்போவே. அதுக்கப்புறமா நம்ம அந்த பைனாப்பிள் ஃப்ளேவருக்காக பைனாப்பிள் எசன்ஸ் இருந்ததுன்னா அந்த பைனாப்பிள் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அண்ட் உங்கள் வீட்டில் பைனாப்பிள் பீசஸ் இருந்ததுன்னா கூட அது குட்டி குட்டி குட்டியான க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டெட் ஆஃப் பைனாப்பிள் எசன்ஸ். ஸோ இந்த பைனாப்பிள் எசன்ஸ் அந்த எல்லோ கலரே நான் ஆட் பண்ண உடனே அந்த கலர் உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் நான்
வேறு என்ன கலரும் ஃபுட் கலர் எதுவும் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கேசரி வந்து ஒரு மைல்டு எல்லோவாக இருந்தது. தென் நெக்ஸ்ட்டு வந்து சுகர் இல்லைன்னா ஜாக்ரி, வெல்லமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் 1.5 கப் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுகர் வந்து அந்த ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் அந்த ரவையை ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். நீங்கள் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவை வந்து அவ்வளோ டக்குன்னு குக் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக ஆக்கிடுங்க. ஆஃப்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்ட பிறகு ஸ்லோவில் வச்சுருங்க ஹீட்டை. அதுக்கப்புறமா அந்த ரவை வந்து ஸ்லோவில் அழகாக குக் ஆகும். அண்டு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அண்டு மேலே வந்து நான் சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்தது. ஸோ இன்னொரு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிட்டு நான் ரவையை வேக வச்சுருந்தேன் கேசரியை. இப்போது கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி, நல்லா வெந்து எல்லாம் நல்லா ஒன்றா ஆகிடுச்சு. ஸோ அந்த ரவா கேசரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் வடை மாவு வீட்லேயே ரெடி பண்ணி வடையும் நான் சுட்டுட்ருந்தேன். வடை மாவு ரெடி பண்ணி வடையும் நல்லா கிறிஸ்பியான மெது வடை செஞ்சுருந்தேன். ஸோ வடை மாவுக்கு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு 2 கப் அளவுக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டரில் இட்லி மாவு பதத்துக்கு தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் 2 to 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. உங்களால் வடை வந்து ஈஸியாக போட முடியாது. ஸோ ரொம்ப வந்து நம்ம தண்ணியெல்லாம் கிரைண்ட் பண்ணும்போது ஊற்றக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் அந்த ஊற வச்சிட்ட பிறகு ஃபுல்லாக வடிச்சிடணும் வாட்டர். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த உளுத்தம்பருப்புலேருந்து நல்ல குவாலிட்டியான உளுத்தம்பருப்பு நல்லா எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிரைண்டரில் ஆட்டணும். ஸோ நீங்கள் ஆட்டும்போது உப்பு சேர்க்க வேண்டாம். நீங்கள் செப்பரேட்டாக ஆட்டிட்ட பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாவில் வந்து நீங்கள் கூட சால்ட் அண்ட் பெப்பர் கார்ன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர் க்ரீன் சில்லி போடுவாங்க, பச்சை மிளகாய். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நான் கொஞ்சோண்டு வந்து ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு போடுவேன். ஸோ ஒரு 2 கப் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அண்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆல் பர்பஸ் ஃப்ளார். ஸோ இது ரெண்டும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வடையை கையை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க கவர் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் கடலெண்ணெயிலையோ இல்லை நார்மல் வெஜிடபிள் ஆயில்லையோ நீங்கள் வடை சுட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான வடை உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ செம்ம சாஃப்டான இட்லியும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு வந்து மெயின் வந்து அந்த ஒயிட் அவல் போஹா யூஸ் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தோசையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அண்டு உங்களுக்கு வந்து இட்லி ரொம்ப சூப்பராக செம்ம சாஃப்டாக ரொம்ப நேரத்துக்கு ஈவன் நீங்கள் காலையில் பண்ணிங்கன்னா கூட லன்ச் டைமில் சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்டு வடைக்கும் நீங்கள் ரைஸ் ஃப்ளோர் அண்ட் மைதா நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து கரெக்டான நான் சொன்ன பதத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம கிறிஸ்பியான வடை கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.
நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். லவ்லி. ஓகே, கையில் என்னது இது? வடை. ஓகே, வடையும் வீட்டில் பண்ண வடையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அம்மாவுக்கு. அம்மா சுட்ட வடை. This is lovely too. ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே, பாய். அடுத்த